வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்க்கலாம். அது வந்து புணர்ச்சி விதிகள் எப்படி பயன்படுத்தி பிடிச்சிருக்காங்கங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, 2 கூட்டல் அல்ல. இப்போ இந்த விதியில் எப்படி இருக்குன்னா, நிலைமொழி வந்து ஈற்றெழுத்து, நிலைமொழினா ஃபஸ்ட்டு இருக்கிற இது, வருமொழினா பின்னாடி வர எழுத்து வார்த்தை, இது ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தை வந்து நிலைமொழி, பின்னாடி வர வார்த்தை வந்து ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வர வார்த்தை வந்து வருமொழி. நிலைமொழி ஈற்றெழுத்துன்னா கடைசி எழுத்தை தான் ஈற்றெழுத்தும்பாங்க, முதல் எழுத்து ஃபஸ்ட் எழுத்தை முதல் எழுத்தும்பாங்க. இப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து வந்து குசுடு துபுரு அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் தான் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அப்போ இப்படி வரும்போது இதை வந்து எப்படி எழுதலைன்னா, இந்த ஈற்றெழுத்து டூன்னு வருதா, அந்த டூவை வந்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். வருமொழியில் என்ன வருது, அல்ல அப்படின்னு வருது. அப்படி வரும்போது இந்த மெய்யை விட்டுட்டு இது வந்து ஓடிடும், மெய்யை விட்டுட்டு உகரம் வந்து ஓடிடும். ஓடிட்டா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 கூட்டல் அல்லன்னு கிடைக்கும். கிடைக்கும் போது இங்கே பார்த்திங்கன்னா அப்போ வந்து நிலைமொழியில் ஈற்றெழுத்து மெய் இருக்குது, வருமொழியில் உயிர் இருக்குது. இந்த மெய்யை வந்து இன்னொரு பேர் வந்து உடல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றுவது. அப்போ இட்டு கூட்டலா சேரும் போது நமக்கு என்ன கிடைக்குது, டா கிடைக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிறது 2 டல், இட்டு கூட்டலா டா, அப்போ டல்ல அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. அடுத்தது தந்து கூட்டல் உதவும். தந்து கூட்டல் உதவுங்கும் போது நிலைமொழியில் ஈட்டு பாருங்கள், குசுடு துபுருங்கிற வரிசையில் வருது, வருமொழியில் உயிர் எழுத்து வருது. அப்படி 2 கண்டிஷன் வந்தபோது நம்ம உயிர் வரி உட்குரல் மெய்விட்டோடுங்கிற கண்டிஷனில் பிரிப்போம். இத்து கூட்டல் ஊன்னு வரும், தூவை வந்து இத்து கூட்டல் ஊன்னு வரும். இங்கே பக்கத்தால் உதவும் அப்படிங்கிற உயிர் எழுத்து வருது. அப்படி வரும்போது இந்த மெய்யை விட்டுட்டு இந்த உகரம் ஓடிடும். அப்போ நமக்கு என்ன வரும்னா தா இந்த இத்து கூட்டல் உகரம் வருது. அப்படி வரும்போது அடுத்தது இங்கே ஒரு மெய் உயிர், எப்பயுமே இணையிறது வந்து மெய்யும் உயிரும் தான் இணையும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இத்து கூட்டல் ஊ தூ. அப்போ தன் உதவும், உகரம் இல்லை உதவும். அடுத்தது காடு கூட்டல் எல்லாம். காடு கூட்டல் எல்லாமும் பாருங்கள், இது வந்து காடு வந்து நெடில் தொடர் குட்டியல் உகரம்னு சொல்லலாம். அதே மாதிரி நிலைமொழியில் ஈற்றெழுத்து வந்து குசுடு துபுரு வரிசையும் இருக்குது. அப்படி இந்த வருமொழியில் உயிர்மெய்யாக எழுத்து வந்துச்சுன்னா அது வேறு கண்டிஷன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து உயிர் எழுத்து வருது. அப்படி வரும்போது நார்மலாக இட்டு கூட்டல் ஊன்னு பிரிவோம். பக்கத்தில் என்ன வருமொழியில் எல்லாம் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே உயிர் வரும்போது இந்த உகரம் வந்து ஓடிடும். அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அப்போ விட்டுட்டு ஓடும் போது நமக்கு காட் கூட்டல் எல்லாம்னு வருது. அப்படி வரும்போது இங்கே வந்து மெய்யோட உயிர் இணைது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற கண்டிஷனில் இணையும் போது இட்டுக்குட்டலையே டே, இப்போ காட்டெல்லாம் அப்படின்னு வரும், காடெல்லாம்னு வருது. அடுத்தது கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கெடுக்கும். அதே நிலைமொழியில் குசுடு துபுரு வருது, வருமொழியில் உயிரெழுத்து வரும்போது இது எப்படி வரும், உகரம் போயிடும். உகரம் போடணுன்னா இக்கு கூட்டல் ஊவில் போகணுன்னு நமக்கு என்ன வரும், இக்கு வரும். இங்கே எடுக்கும்னு வரும். அப்புறம் உயிர் வரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இக்கு கூட்டலையே கே வரும், இங்கெடுக்கும். அவ்வளோதான். அதே அடுத்தது நேற்று கூட்டல் இரவு, நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு அப்படின்னு வரும். அப்போ வந்து இரு கூட்டல் ஊன்னு போதா, இரு கூட்டல் ஊ. அப்போ வருமொழியில் இரவு உயிர் எழுத்து வருதா, உயிர் வந்துச்சுனாவே உகரம் ஓடிரும். அப்போ நே கூட்டல் இரவுன்னு வரும். அப்போ மெய்யோட உயிர் இணையும் போது நேற்றிரவு, அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இரு கூட்டல் இரவு. இதுதான் என்ன வரும்னா, இந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊவாக இருக்குது,
வருமொழியில் உயிர் வர்றதுனால இது கெட்டு போய் நமக்கு என்ன கிடைக்கிது? அனைத்து கூட்டல் உண்ணி. அப்போ உடல் மேலே உயிர் வந்து இணையுது. அடுத்தது இப்போ அனை துண்ணி. அடுத்தது யாதெனின். யாதெனின் அப்படிங்கும்போது இங்கவும் இத்து கூட்டல் ஊ இருக்குது. வருமொழியில் உயிரெழுத்து வருது. அப்போ உகரம் கெட்டு போயிடும். நமக்கு வருது யா இத்து கூட்டல் எனின் வரும். அடுத்தது உடல் மேலே உயிர் வந்து ஒன்றாவது இயல்புங்கிற கண்டிஷனில் இத்து கூட்டலையே தே யா தெனின். அடுத்தது தீதுண்டோ அதை பார்க்கலாம். இந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊ வருமொழியில் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உக்குரல் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது தீத் குட்டல் உண்டோ. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இத்து குட்டல் ஊ தூ தீதுண்டோ அதில் இணையுது. அடுத்தது யாண்டு குட்டல் உளனோ. யாண்டு இட்டு குட்டல் ஊ உயிரெழுத்து வருது. அப்போ உயிர் வரும்போது உக்குரல் வந்து மெய்யை விட்டுட்டு ஓடிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? யாண்ட் கூட்டல் உளனோ. அடுத்தது இந்த உடலோட உயிர் வந்து ஒன்றியாகி இட்டு குட்டல் ஊ டூவாக வருது. அப்போ யாண்டுளனோ. அடுத்தது இன்று கூட்டல் ஆகி. இன்று ஆகிங்க பாருங்கள், இங்கே இரு கூட்டல் ஊ வருது. இங்கே உயிரெழுத்து வர்றதுனால இந்த மெய்யை விட்டுட்டு உக்குரல் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இர் கூட்டல் ஆகி வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கண்டிஷனில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இரு கூட்டல் ஆ ரா அப்படின்னு வருது. அப்போ ஒன்றாகி. அடுத்தது ஏடெடுத்தேன். இதுவும் அதே தான். இங்கே வந்து டூ வந்து இட்டு குட்டல் ஊ வருது. வருமொழியில் உயிரெழுத்து வரும்போது இந்த மெய்யை விட்டுட்டு உக்குரல் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏட் கூட்டல் எடுத்தேன் வருது. இந்த உடலோடு மெய்யுக்கு வந்து இன்னொரு பேர் உடல். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ரெண்டு ஜாயின் ஆகி நமக்கு இட்டுக்குட்டலையே டே கிடைக்குது. எடுத்தேன். அடுத்தது துயின்று குட்டல் இருந்தான். அதே கண்டிஷன். இரு வந்து இரு குட்டல் ஊ வருது. வருமொழியில் உயிரெழுத்து வரும்போது அந்த மெய்யை விட்டுட்டு உக்குரல் போயிடும். அப்போ நமக்கு வந்து உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் கண்டிஷனில் வந்து போயிட்டு மீதி இருக்கிறது இன்னும் து இன் இர் கூட்டல் இருந்தார். அடுத்த கண்டிஷன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்பு. இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து இணையிற போது நமக்கு என்ன கிடைக்குது? துயின்றிருந்தார். இரு குட்டலி ரீ. அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும். அந்த கண்டிஷனில் பார்க்கும்போது அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும். என்று கூட்டல் உரைக்குங்கும் போது பாருங்கள், இந்த இரு இருக்கு இல்லையா, இது வந்து இரு கூட்டல் ஊ. அப்போ வருமொழியில் உயிரெழுத்து வருது. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிருங்கிற கண்டிஷனில் இங் இர் கூட்டல் உரைக்கும் அப்படி வருது. இப்போ மெய் எழுத்தை வந்து உடல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இரு கூட்டல் ஊ ரூ. அப்போ என்றுரைக்கும். அடுத்தது வாய்த்து ஈயேன். அதே வாய்த்து ஈன்னா சேம் நிலைமொழியில் கூங்கு சூ வரிசையில் இருக்குது. வருமொழி வந்து உயிரெழுத்து இருக்குது. அப்போ
உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற இந்த கண்டிஷனில் இங்கே இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். உயிர் வரதுனால உட்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிரும். அப்போ வந்து வா இ இத் இன்னொரு இத்து கூட்டல் ஈயின். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர், மெய்யோட மீனிங் இன்னொரு பொருள் வந்து உடல். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இத்து கூட்டல் ஈ தீ. இப்போ வாயு தீயின். அடுத்தது கேடில்லை. அதே இதுதான் கேடு இட்டு கூட்டல் ஊ. இங்கே உயிரெழுத்து வருது. அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். இதில் ஊ வந்து கெட்டு போயிடும். நமக்கு கிடைக்கிறது கேட் கூட்டல் இல்லை. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இட்டு கூட்டல் ஈ வந்து டி வருது. அப்போ கேடில்லை. அடுத்தது உயர்வு அடைவோம். ஊ நிலைமொழியில் கடைசியாக கொங்குச்சூ வரிசை இருக்குது. அப்போ அது ஊ வந்து என்னன்னு பிரிக்கிறோம், இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். வருமொழியில் உயிரெழுத்திற்கு. அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்யை விட்டுட்டு இந்த உட்குரல் போயிடும். அப்போ கண்டிஷனில் உயர் இவ் கூட்டல் அடைவோம். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற இதில் இவ்வு கூட்டல் அ வா. அப்போ உயர் வடைவோம் அப்படின்னு நமக்கு புணருது. அடுத்தது வனப்பு கூட்டல் இல்லை. சேம் ஒன். இப்பு கூட்டல் ஊ நிலைமொழியில் உயிர் வருது. அப்போ அதே கண்டிஷன். அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிற இதில் வனப்பு இப்பு கூட்டல் இல்லை. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற இதில் வனப்பில்லை. நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. வார்ப்பு எனில் இப்பு கூட்டல் ஊ. இங்கே நிலை வருமொழியில் உயிர் எழுத்திருக்கு. உயிர் வரின் உட்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது வார்ப்பு கூட்டல் ஏனில். அப்போ உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இப்பு கூட்டல் ஏ பேன், வார் பேனில் கிடைக்கும். அடுத்தது கோட்டோவியம். கோட்டோவியம் அதே இது. டூ வந்து இட்டு கூட்டல் ஊ நிலைமொழி உயிரெழுத்து வருது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடுங்கிறதுல இந்த ஊ போயிடும். நமக்கு கூட்டல் ஓவியம். அப்புறம் உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இட்டு கூட்டல் ஓ டோ, சாரி இங்கே கோட்டு வரும். அப்போ கோட்டோவியம் ஆன்சர். அடுத்தது செப்பு கூட்டல் ஏடு. செப்பு கூட்டல் ஏடுனா இங்கே கடைசி பாருங்கள் கூங்குச்சூ வரிசை இருக்குது. அப்புறம் வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது. அப்போ இப்பு கூட்டல் ஊன்னு வரும். வருமொழியில் வந்து உயிரெழுத்து வர்றதுனால உயிர் வரின் உட்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அப்போ மீதி இருக்கிறது செப் கூட்டல் ஏடு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே கண்டிஷனில் இப்பு கூட்டல் ஏ பே. அப்போ செப் பேடு வரும். அடுத்தது எழுத்து கூட்டல் ஆணி. அதே மாதிரி நீங்கள் இதை பிரித்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்து கூட்டல் என்ப, கரைந்து கூட்டல் உண்ணும். பாருங்கள் இது எல்லாமே கடைசியாக வந்து கூங்குச்சுங்கிறதுல நிலைமொழியில் கூங்குச்சுங்கிற வரிசையில் முடியும். முக்கியமாக வருமொழியில் உயிரெழுத்தாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் நடக்கும். எழுத்து கூட்டல் ஆணி என்ன வரும், டைரெக்டாக எழுதிடுறேன், எழுத்தாணி. எழுத்தாணி
அடுத்தது எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப. அடுத்தது கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும். கற்றணைந்து தூரும்னா கற்றனை தூரும். அடுத்தது தேர்ந்து கூட்டல் எடுத்துன்னா தேர்ந்தெடுத்துன்னு வரும். அடுத்தது இன்பு கூட்டல் உருகுன்னா இன்புருகு. நீங்கள் பிரித்து பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். நாடு கூட்டல் என்பனா நாடென்ப. இந்த 2 கண்டிஷனில் தான் இதெல்லாம் பிரியுது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிறத மட்டும் அமைந்த கேள்விகள்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் ஈற்றில் வந்து ஒரு மெய் எழுத்தாகவும் வருமொழியில் உயிர் எழுத்தாகவும் இருக்கும். அங்கே எப்படின்னா நிலைமொழியில் ஈற்றெழுத்து வந்து கூசூடு துபுரு அப்படிங்கிற மாதிரி உகரம் மாதிரி வரும். வருமொழியில் வந்து உயிரெழுத்தாக வந்து அந்த 2 கண்டிஷனும் வரும். இங்கே வந்து நிலைமொழியில் வந்து ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியில் உயிரெழுத்தாகவும் இருந்துச்சுன்னா, முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்துச்சுன்னா டைரெக்டாக உடல் மேல் உயிர் வந்து மெய்யெழுத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெய்க்கு வந்து இன்னொரு பொருள் உடல். அப்போ அந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து இணையுது. இப்போ ஒன்றுவது இயல்பேங்கிற கண்டிஷனில் சேருது. இது ஒன்றும் இல்லை, இல்லுக்குட்டல் அ லா. அப்போ குரலாகும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற கண்டிஷனில் சேருது. வான் கூட்டல் ஒலி. அப்போ உடல் மேலே உயிர் வந்து சேர்ந்துச்சுன்னா இன்னு கூட்டல் ஓ நோ. இப்போ வா நொலி. இங்கே வந்து தவறாக இருக்குது, கிழங்கு கூட்டல் எடுக்கும். இப்போ கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்ன வரும், இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறதும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை, இது 2ஐயும் சேர்த்தி வரும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும், கிழங்கு. இங்கே வந்து இக்கு வரும், கூட்டல் ஊ வந்து போயிடும். அப்போ கிழங் கூட்டல் எடுக்கும். அப்போ 2ஐயும் சேர்த்துனா கிழங்கெடுக்கும் அப்படி வரும். இதில் இது கலந்துருச்சு பாருங்கள். அடுத்தது பெயரறியா அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுது. அப்போ பெயரறியா. இது பாருங்கள், நிலைமொழியில் ஈற்றெழுத்து மெய்யாவும் வருமொழியில் உயிராக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன். இப்போ மனம் இல்லை அப்படி என்ன வரும், இம்மு குட்டலி மீ. அப்போ மனமில்லை. நேரம் கூட்டலாகி நிலைமொழியில் மெய் எழுத்து இருக்குது, வருமொழியில் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ இம்மு கூட்டல் ஆ மா. இப்போ நேரமாகி. அடுத்தது வாசல் அலங்காரம். இப்போ வாசல் அலங்காரம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ லா. அப்போ வா ச, இது ஒரு லா, இங்கே ஆல்ரெடி லா இருக்குது. இங்காரம். இதில் புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் இதை பார்த்து புரிஞ்சிக்கிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது எவன் கூட்டல் ஒருவன், இன்னு கூட்டல் ஓ நோ. அப்போ எவ நொருவன். இது எல்லாமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இருக்குது. நீர் கூட்டல் உலையில், இரு கூட்டல் உ ரூ. அப்போ நீ ருளையில். தான் நிலைமொழி மெய்யாக இருக்குது, வருமொழி உயிர் எழுத்தாக இருக்குது. அப்போ அந்த மெய்யும் உயிரும் சேர்ந்து இன்னு குட்டல்வோ நோ. அப்போ தா நூறு. அடுத்தது எதிரொலித்தது. எதிரொலித்தது பாருங்கள், நிலைமொழி வந்து ஈற்றெழுத்து மெய்யி, வருமொழி முதல் எழுத்து உயிர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் எதி ரொலி, இரு குட்டல்வோ ரோ ரிலித்தது. அடுத்தது ஈறு போதல் விதியில் பார்க்கலாம். அடுத்தது ஈறு போதல்ங்கிற கண்டிஷனில் பார்க்கும்போது முதல் வந்து வன்மை கூட்டல் கீரைன்னு இருக்குது. ஒரு நிலைமொழியில் கடைசியாக வந்து மை விகுதி வந்துச்சுன்னா அது ஈறு போதல் விதிப்படி, ஈறுனா நிலைமொழியில் ஈற்றெழுத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். அப்போ நிலைமொழியில் இருக்க ஈற்றெழுத்து மை போயிடுச்சுன்னா அது ஈறு போதல் விதி
விதிப்படி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வன் கூட்டல் கீரைன்னு கிடைக்குது. அப்போ இயல்பு புணர்ச்சியாக நம்ம சேர்ற ஒரு விதிப்படி வன்கீரைன்னு இருக்குது. வன்கீரை சேர்ந்து ஒட்டுக்கா வருது. அதே மாதிரி முதுமொழி அப்படிங்கிறது ஈடுபோதல் விதிப்படி முதுமொழி கெட்டுட்டு இயல்பு புணர்ச்சியாக வந்து நமக்கு சேரும் போது முதுமொழி அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அடுத்தது தனிக்குறில் முன் உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் முன் உயிர்வரின் ஒரு நிலைமொழியில் 2 எழுத்து மட்டும்தான் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எழுத்து வந்து தனி குறில் எழுத்தாக இருக்கணும். பக்கத்தால் ஒரு உயிர் எழுத்து, அதாவது மெய் எழுத்தாக இருக்கணும். அடுத்தது வரும் மொழியில் வந்து உயிர் எழுத்தாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ கல் கூட்டல் அலை. இப்போ கல் அலை, அப்போ இது ஒரு தனி குறில். அப்போ குறில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த எழுத்தும் இல்லை, முன்னாடி இல்லை. அப்போ தனி குறில். இங்கே வந்து ஒரு மெய் லெட்டரு, இங்கே வரும் மொழியில் வந்து உயிர் எழுத்து இருக்குது. இப்படி வரும்போது இந்த இந்த தனிக்குறில் பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து இருக்கு இல்லையா, அது ரெட்டிப்பாக மிகுரும். அப்போ கல் கூட்டல் இல் கூட்டல் அலை. அடுத்தது இந்த மெய் எழுத்தோட இந்த உயிர் எழுத்து இணையும் போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இல்லு கூட்டல் அ லா. அப்போ கல் கூட்டல் லை எப்படி வரும்போது கல்லலை. அப்போ கல் ல இங்கே நை, கல்லணை வரும், நை. அப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் நை. அப்போ கல்லணை அப்படி சேருது. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், 2 எழுத்து மட்டும்தான் இருக்குது. அதில் முதல் எழுத்து ஒரு குறில் மட்டும்தான், தனி குறில்னா ஒரே ஒரு குறில் மட்டும்தான் இருக்குது. பக்கத்தால் ஒரு மெய் எழுத்து இருக்குது. வருமொழியில் முக்கியமாக உயிர் எழுத்து இருக்குது. இந்த கண்டிஷனில் வரும்போது நம்ம அந்த மெய் எழுத்து வந்து ரெட்டித்து புணரும். அப்போ கண் கூட்டல் 3 சுழி இன் கூட்டல் இல்லது. அடுத்தது என்னது, இந்த இன்னும் உயிர் எழுத்து மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்தால் என்ன கண்டிஷன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இன்னு கூட்டல் நீ. அப்போ கண் நில்லது அப்படின்னு வரும். அடுத்தது மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழியில் மெய்யெழுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மெய்யெழுத்து மகரமாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம அங்கே வந்து மெய் எழுத்து வருது, அப்புறம் உயிர் எழுத்து வரும், அது சேர்ந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலைமொழியில் மெய்யெழுத்து வரணும். மெய்யெழுத்து என்னவாக இருக்கணும், மகரமாக மட்டும் இருக்கணும். அதே வருமொழியில் நமக்கு உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன், நம்ம அங்கே இத்தனை இது பார்த்தது எல்லாமே வருமொழியில் உயிர் எழுத்து இருந்தது. ஆனால் மகர ஈற்று புணர்ச்சியில் நிலைமொழியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து, அதாவது ஈற்றெழுத்து வந்து மகர மெய்யாகவும் வருமொழியில் உயிர்மெய் எழுத்தாகவும் இருந்துச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். பூட்டும் கூட்டல் கதவுகள். அப்படி வரும்போது இந்த மகர ஈற்று புணர்ச்சி விதியாக மகரம் கெட்டு போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பூட்டு கூட்டல் கதவுகள். அதாவது ஈற்றுனா கடைசி எழுத்து, முதல்னா ஃபஸ்ட் எழுத்து. அப்போ பூட்டு கூட்டல் கதவுகள்னு வருது. மகர ஈற்று புணர்ச்சியில் ஒன்று இது ரெட்டித்து புணரும், இல்லைன்னா இதுக்கு இனமான எழுத்து வந்து புணரும். இங்கே வந்து ரெட்டித்து பூட்டு கதவுகள் அப்படின்னு வராது, பூட்டும் கதவுகள், பூட்டும் கதவும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தானே, பூட்டும் கதவும். அப்போ இங்கே என்ன வரும், இதோட இணை எழுத்து புணரும். அப்போ பூ இட்டு இங் கூட்டல் கதவுகள் வரும். அப்படி வரும்போது நமக்கு என்ன வரும், பூட்டும் கதவுகள், பூட்டும் கதவும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி தான் வருது, பூட்டும் கதவுகள். அடுத்தது தோரணம் மேடை. தோரணமும் மேடையும் ஜாயின் அதாவது தோரணமும் மேடையும் இது ரெண்டுமே இணைஞ்சி தானே இருக்கும். பூட்டும் கதவும் 2 இணைஞ்சி தானே இருக்கும். அப்படி இணைஞ்சி இருக்கிற மாதிரி வரது தான் வந்து மகரமெய் ஈற்று புணர்ச்சி. அப்போ மகரமெய் ஈற்று புணர்ச்சியின் வழியாக இந்த மகரமெய் கெட்டு போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்,
தோரண மேடை. ஏன்னா இதுக்கு வந்து காச ட த பர அந்த எழுத்தில் தான் நாம் ஒன்று ரெட்டிக்கும், இல்லைன்னா வந்து அதுக்கு இனமான எழுத்து வரும். ஆனால் இங்கே இது இயல்பு புணர்ச்சியாக சேர்ந்துருது, தோரண மேடை. அடுத்தது ஞான கூட்டல் சுடர். அப்புறம் மகர ஈற்று புணர்ச்சியாக மகரம் கெட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஞான கூட்டல் சுடர். இந்த சுடர் பார்த்திங்கன்னா கசட தபர வல்லின எழுத்துக்கள் நிலைமொழியில் வல்லின உயிர்மை எழுத்தாக இருக்கிறதுனால ஒன்று ரெட்டிக்கும், இல்லைன்னா அதோட இனமான சொற்கள் வரும். இந்த இடத்துல நமக்கு ரெட்டித்து புணருது. அப்போ இச் சு ட இர். இப்போ ஞான சுடர், இங்கே புள்ளி வராது, சுடர். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஞான சுடர். அடுத்தது அறம் கூட்டல் கதிர். இங்கே அப்படி தான் மகரமே இதான் வந்து மகரம் கெட்டு போய் நம்ம அற கூட்டல் கதின்னு வரும். நம்ம என்ன கண்டிஷன்? வருமொழியில் காங்கிறது வல்லின உயிர்மையாக இருந்தால் அது ரெட்டித்து புணரும், இல்லைன்னா அதுக்கு இனமான இது புணரும். அப்போ இங்கே என்ன வரும்? நமக்கு வந்து இனமான எழுத்து தான் வரும். அப்போ அறக்கதிர். அடுத்தது பார்க்கலாம், உடன்படுமை. இது வந்து உயிர்மின் உயிர் வர்றதுனால உடன்படுமை, அதாவது நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல வந்து உயிரெழுத்து இருக்கணும். நம்ம நார்மலாகவே ஈற்றெழுத்து வந்து உயிரெழுத்துக்கள் எதுவுமே வராது, உயிர்மை எழுத்தாக தான் வரும். அப்போனா எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இந்த உயிர்மை எழுத்தை வந்து நம்ம பிரிக்கணும். அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து மை வந்தால் நம்ம வந்து ஈறுபோதல் விதிப்படி பிரிப்போமா? ஆனால் ஒப்புமைங்கிறது ஃபுல் வேர்டு தான். அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா, இதை வந்து ஈறுபோதல் விதிப்படி பிரிக்கக்கூடாது. இந்த மையை எப்படி பிரிக்கணும்னா இம்மு கூட்டல் ஐயா பிரிக்கிறோம். இதுதான் உடன்படுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ இம்மு கூட்டல் ஐ. அதே மாதிரி இங்கே வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த உயிரெழுத்து முன்னாடி உயிரெழுத்து வருதா? இல்லாத. அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்தை வந்து நம்ம இப்படி பிரிக்கும்போது ஃபைனலாக நமக்கு வர்றது வந்து உயிரெழுத்தாக வருது. அப்போ வருமொழியில் முன்னாடி உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் முன்னாடி உயிர் வரும்போது எப்படி சேரும்? மெய் ப்ளஸ் உயிராக வந்தால் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் சேரும். ஆனால் உயிரும் உயிரும் எப்படி சேரும்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த நிலைமொழியில் பிரிக்கும்போது உயிரெழுத்து வந்து இங்கே ஐ வந்திருக்கு. ஐ வரும்போது நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம், இல்லாது நம்ம வந்து புணர்ச்சி விதிகள் நம்ம பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கலாம். ஐ வந்தாவே என்ன வந்து புதுசாக தோன்றும்னா ஈ தோன்றும். என்னென்ன எழுத்து வந்தால் ஈ தோன்றும்னா ஈ, ஈ, ஐ. இந்த எழுத்து மூணில் ஏதாவது நிலைமொழி ஈற்றில் பிரிக்கும் போது வந்துச்சுன்னா நமக்கு புதுசாக ஈ தோன்றும். அப்போ எப்படி வரும்னா ஒப்புமை கூட்டல் ஈ கூட்டல் இல்லாத. நம்ம இதை பிரிக்கும் போது உயிரும் உயிரும் நம்ம இணையாது, அதனால் புதுசாக ஒரு எழுத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு இஇஐ இதை பிரிக்கும் போது நமக்கு அந்த 3 எழுத்து வந்துச்சுன்னா இ அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம், புதுசாக சேர்த்துக்கிறோம். அப்போ இது வந்து அடுத்த கண்டிஷன் எழுது. அப்போ மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேருமா? அப்போ இ கூட்டல் இ அப்படின்னா உயிர் உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற கண்டிஷன் இ கூட்டல் இ வரும். அப்போ எப்படி வரும்? ஒப்புமை இல்லை இல்லாத மாற்றி எழுதியிருக்கேன், இல்லாத. இதுதான் ஆன்சர். அதே பார்க்கலாம். இங்கே வேட்டை கூட்டல் ஆடிய. இந்த கடைசியாக நிலைமொழியில் வருமொழியில் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நிலைமொழியில் வந்து நம்ம உயிர்மை எழுத்தாக இருக்கும். அதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இட்டு கூட்டல் ஐயா வருது. வருமொழியில் நமக்கு உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உயிரும் சேராதனால ஒரு எழுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஐ வந்தால் நமக்கு இ ஐ இந்த 3ல் எது வந்தாலுமே புதுசாக என்னத்தை சேர்த்துக்குவோம்? ஈங்கிறத சேர்த்துக்குவோம். அப்போ வேட்டை
கூட்டிய கூட்டல் ஐ கூட்டல் ஆடிய அப்படி வரும்போது ஈ புதுசாக வருது. அப்போ உடலோடு உயிர் வந்து ஒன்றாவது இயல்புங்கிற கண்டிஷனில் வேட்டை கூட்டல் ஈ கூட்டல் ஆடிய அப்படின்னு வந்தால் இது ரெண்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்புங்கிற கண்டிஷனில் வேட்டை ஈ கூட்டல் ஆ யா டிய அப்படின்னு வருது. அடுத்தது இவை எல்லாம் இங்கேயும் வந்து ஐங்கிற கண்டிஷன் தான் வருது. ஐ வந்தாவே நம்ம என்னது இது வந்து இவ்வு கூட்டல் ஐ நிலைமொழியில் வருமொழியில் உயிர் எழுத்து வருது. அப்போ இவை கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்புங்கிற கண்டிஷனில் இவை ஈ கூட்டல் ஏ எல்லாம். அடுத்தது கட்டி கூட்டல் அடித்தல். இது பாருங்கள் டீ வருது. அப்போ இட்டு கூட்டல் ஈ வருமா? அப்போ இங்கே அடித்தல் வருதா? அப்போ உயிரும் சேராதா? அப்போ ஈ ஐ வந்தாவே நமக்கு என்ன சேரும்? ஈ சேரணும். அப்போ கட்டி கூட்டல் ஈ கூட்டல் அடித்தல். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் ஈ கூட்டல் ஆ யா கட்டி அடித்தல். அடுத்தது அதே மாதிரி மாறி ஒன்று இன்று அதே கண்டிஷன் தான் வரும். இது ட்ரை பண்ணுங்கள். ஓடை கூட்டல் எல்லாம் இதுவும் அதே தான். மலை கூட்டல் அளவு அதே தான். அடுத்தது இவை கூட்டல் இல்லாது இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே இதை பிரிங்க. இதை பிரிச்சுட்டு வரும் மொழியில் முக்கியமாக ஒரே கண்டிஷன் நிலைமொழியில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா உயிர்மை எழுத்தாக இருக்கும். வரும் மொழியில் வந்து உயிர் எழுத்தாக இருக்கும் போது நீங்கள் இதை பிரித்து பார்த்துட்டு எழுதுங்க. இன்னும் நிறையா இருக்குது. அதாவது ஐஇ மட்டும் கிடையாது, ஆ ஆ ஊலாம் இருக்குது. அதை வந்து நம்ம புணர்ச்சி விதிகள் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ புக்கில் இருக்கிறத மட்டும் எந்த கண்டிஷனில் வச்சு பிரிச்சிருக்காங்கன்னு கற்றுக்கோங்க. அடுத்தது நெடில் தொடர் குற்றியலுகரம். சப்போஸ் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா நிலைமொழியில் வந்து குற்றியலுகரம் வகைகள் 7 வகைகள் இருக்கும் இல்லையா? அதில் இது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் 2 எழுத்து தான் வரும். முதல் எழுத்து நெடிலாக இருக்கும், அடுத்தது குசுறுதுபுருங்கிறதுல எண்டில் முடியும். அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம் அதெல்லாம் இருக்கும். அப்படி வரும்போது நம்ம என்ன கண்டிஷன் பண்ணணுன்னா இதில் வந்து இந்த 2 இருக்கு இல்லையா? இதை வந்து இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். நம்ம உயிர் வலின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற கண்டிஷன்லாம் புரியும். இப்படி வந்தாவே நெடில் தொடரில் வந்து இந்த டா இருக்கு இல்லைங்களா? இப்போ இட்டு இருக்கு இல்லைங்களா? இது வந்து ரெட்டித்து எழுதணும். இது பிரிக்கும் போது இந்த இட்டு கூட்டல் இந்த உகரம் இருக்கு இல்லையா? அதை வந்து ரெட்டித்து எழுதணும். எழுதும் போது எப்படி வரும்னா காட் கூட்டல் இட்டு கூட்டல் ஊ கூட்டல் ஆறுன்னு வரும். அப்போ உயிர் வந்துச்சுன்னா இந்த உகரம் வந்து கெட்டுட்டு போயிடும்னா உயிர் வழி உக்குரல் மெய் விட்டோடுங்கிறதுல போயிடுமா? இப்போ மீதி இருக்கிறது காட்டு கூட்டல் இட்டு கூட்டல் ஆறு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற கண்டிஷனில் இட்டு கூட்டல் ஆ டா. அப்போ காட்டாறு. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா 7வதுல இருக்கிற எல்லா கொஷினும் பார்த்தாச்சு. ஒரு 5 கேள்விகள் இருக்குது. அதை வந்து பின்னாடி லாஸ்ட்டாக வந்து நான் நடத்துகிறேன். இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு லெசனாக பார்க்கலாம். நன்றி. ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்க்கலாம். நன்றி.